தமிழீழ மக்கள் எங்களுக்கு இலங்கையிலே பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். ஆகவே அண்ணனுடைய வார்த்தை எங்களுக்கு வாழ்க்கை. சரிதானே? அண்ணனுடைய வார்த்தை ஒட்டுமொத்த 12 லட்சம் தமிழ் மக்களுடைய வாழ்க்கை. ஸோ அண்ணன் ஒரு வார்த்தையை பிழையாக கதைப்பாராக இருந்தால் எங்களுக்கு மறுபடியும் ஒரு நம்பிக்கை இல்லாமல் போய்விடும். ஆகவே மிகவும் பக்குவமாக அண்ணனால் செய்ய முடியாதது எதுவுமே இல்லை. ஆழமாக சிந்தித்து எங்கள் வழிகளை புரிந்து கொண்டால் எங்கள் இனத்தையும் பார்த்து கொள்ளுங்கள் என்று தான் கேட்கிறோம். அவ்வளவுதான். ஓகே. அண்ட் சார், இது வரைக்கும் அரசியல் பொறுத்த வரைக்கும் எத்தனையோ ஜாம்பவான்களை நம்ம பார்த்துருக்கோம், எத்தனையோ அரசியல் தலைவர்களை தாண்டி வந்த பிறகு இன்னைக்கு விஜய் சார் அப்படின்ற ஒரு பெயரை தாண்டி அந்த நம்பிக்கையை நீங்கள் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கீங்க உங்களோட ஈழ தமிழர்களுக்காக. என்னோட கேள்வி அதுதான், இத்தனை வருடம் இல்லாத அரசியல் சார்ந்த தலைவர்களை தாண்டி இந்த ஒரு நபரிடம் முடியும் என்று சொல்றீங்கல்ல, அந்த கான்ஃபிடன்ஸ் நீங்களே சொல்லியிருக்கிறீங்கள். அதற்குரிய பதிலை ஜாம்பவான்களை பார்த்திருக்கிறீர்கள் என்று அண்ணனை பார்க்கவில்லை தானே நீங்கள் விலகாலும். இப்போதுதான் அண்ணனை பார்த்திருக்கிறீர்கள். அதுதான் அந்த ஜாம்பவான்களுக்கும் ஒரு மக்கள் நாயகனுக்கும் ஜனநாயகனுக்கும் உள்ள வித்தியாசம். அவ்வளவுதான்.